ஹலோ ஆல், வெல்கம் டு த பனானா லீஃப் ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது 4 பட்டை, 2 லவங்கம், அரை பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், தேங்காய் 10லேருந்து 15 பீஸ், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, முந்திரி 4. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதோட 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம எடுத்துக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு அரௌண்ட் 3 to 5 minutes ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்மெல்லில் நல்லா வறுபட்ட ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்க போகிறோம். ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணுறேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், தேங்காய், வெங்காயம். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். நம்ம கசகசா ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முந்திரி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வைக்கிறதுக்கு வச்சிடலாம். அப்புறம் ஒரு பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா சுற்றியுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது அதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை அதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். சிக்கன் நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஒரு 5 minutes நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 minutes நம்ம சிக்கன் வேகிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே உங்களுக்கு நல்லா சுண்டிடும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா சிக்கனும் மசாலாவும் நல்லா கோட்டாகி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த மிக்ஸியை நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வீட்டில் ரெகுலராக எவ்வளோ ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. 2 minutesக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.